வாரா நீ வாரா போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாரா. என்னன்னு இதோ நீ வாராய் வாரான்னு சொன்ன மாதிரி இருக்கு. பழைய பாட்டு தம்பி. இது வந்து 1950 வந்த மந்திரி குமாரிங்கிற படத்துல உள்ள ஒரு பாட்டு. மனைவிய அப்படி பாசமா கூட்டு போற மாதிரி மலையில தள்ளி விட கூட்டு போவார். இது முட்டாள் மாதிரி பின்னாடியே போயிட்டு புருஷன் பாசம் வச்சிருக்காரு, அப்ப அவர் அன்பா கூப்பிடுறது போய் அது பின்னாடி ஜோடி பாட்டு போட்டு அது போயிட்டே இருக்கும். அந்த பாட்டு தான் அந்த வாராய் நீ. அந்த காலகட்டங்கள்ல நிறைய வயதான இளைஞர்களை கொள்ளை கொண்ட இந்த பாடல். இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. நேற்றுக்கு என்ன தினம்? ஏப்ரல் 1. ஆமா, என்ன தினமா கொண்டாடினாங்க? ஏப்ரல் ஃபுல்லா கொண்டாடினாங்க. முட்டாள்கள் தினம் கொண்டாடிக்கோங்க. முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டாள்னா என்ன தெரியுமா? என்னது தெரியாது. முட்டாள்னா முட்டு ஆள். முட்டு ஆள் முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல காங்கிரீட் முட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த முட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்த தாங்கி பிடிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் முட்டு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மருவி முட்டாள் அப்படின்னு ஆயிட்டு. நம்ம தமிழ் இலக்கணங்கள் எல்லாம் வார்த்தைகள் இருந்தா அதுல கண்டிப்பா ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். ஆனா என்னன்னா அதுல முட்டாள்ங்கிறத முட்டு ஆள்னு சொல்றோம்ல, தூக்கி விடுறவங்க. மேல நிக்க கரெக்டா இருக்க தூக்கி விடணும். தூக்கி விட தாங்கி பிடிக்கிறவங்க சொல்ல முட்டு ஆள்னு சொல்லி தாங்கி பிடிப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா அந்த தாங்கி பிடிப்போம் பத்தியா, அவன் முக்கியமான ஆளு. அந்த ஒரு கட்டான நேரத்துல அவனை தூக்கி விடுவான் தெரியுமா? நல்லா இருக்கா அப்படின்னு தூக்கி விடுவான் தெரியுமா? அவனும் ஒரு முட்டு கொடுக்குற ஆள் தான். ஆனா இப்போ உள்ள இளைஞர்கள் அந்த முட்டு கொடுக்குற ஆளெல்லாம் ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது ரெண்டு அர்த்தம் உண்டு. என்னன்னா முட்டாள் என்னைக்கு தான் முட்டாள்னு உணர்றானோ அன்னைக்குதான் புத்திசாலி ஆகுறான். புத்திசாலி நான் எப்பவும் புத்திசாலி சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, அவன் முட்டாள் ஆகுறான் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வார்த்தையிலே இருக்கு. இன்னொன்னு இருக்கு. என்னன்னா ஒருத்தன் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த விளக்கு கீழே போட்ட குச்சை வணங்கிட்டு இருந்திருக்கான். அது என்னப்பா விளக்க வணங்காம தீபத்தான குச்சை ஏற்றி எரியறத விட ஏற்றி விடுறது முக்கியம் இல்லையா அப்படின்னு இருக்கான். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்கும் ஆளாவே நீ இருந்துராத. முட்டு கொடுக்கும் ஆளாவே இருக்கிறவங்கதான் ஒரு கட்டத்துல முட்டு கொடுக்கும் போது முட்டாள் மறுவி போச்சு. அதனால கடைசி வரைக்கும் நீ முட்டு கொடுக்குற ஆளே இருந்துராத. அதே மாதிரி உனக்கு முட்டு கொடு தூக்கி விடுறவன் நீ மறந்துடாத. இதான் முக்கியம். அதான் வள்ளுவர் அழகா சொல்லுவாரு எப்படின்னா, என்னன்றி கொண்டாருக்கு ஓய்வுண்டு ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மாதிரி அப்படின்னு. ஏன்னா எந்த நன்றியை கூட என்ன பண்ணலாம், மறக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை தூக்கி விடுறாங்க தெரியுமா, அவனை மறந்தீங்கன்னா நீ உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. அவர் எல்லாத்தையும் அழகா எழுதுவார் இல்லையா? அதனால நீ ஏதோ முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முட்டாள் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நாட்டுல முட்டு கொடுக்கும் ஆளுதான் அந்த மாதிரி இருக்கு. கடைசி வரைக்கும் முட்டு கொடுக்குற அளவு இருந்துடக்கூடாதுங்கிறதும் இந்த ஒரு வார்த்தையில இருக்கு. அதனால இன்னைக்கு முட்டாள்கள் தினம் சொன்னா கூட நான் வேலையை சொல்ல போனா தூக்கி விடுறவன் உதவியாள் அப்படின்னு சொல்லிடலாம். உதவியாளர்கள் தினம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதுதான் தமிழ் இலக்கியங்கள்ல உள்ள வார்த்தை. நீங்களோட முட்டாளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம். என்னாலும் முட்டு கொடுக்கும் ஆள். அவர் முக்கியமான ஆள். இதுதான் நம்மளுடைய இன்னைக்குடைய ஒரு சிறப்பு. ஒரு ஏப்ரல் 1க்குள்ள அந்த தகவல் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறோம். அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள்.